அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி தினதரணி தொலைக்காட்சி மற்றும் நெல்லை சினி சிற்பன் சார்பாக உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் என்ற யோகா பயிற்சி வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினம் ஒரு யோகா என்ற முறையிலே உங்களுக்கான பயிற்சியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களாகிய தாங்களும் அந்த யோக பயிற்சியை பார்த்து உடல் மன ஆரோக்கியத்தோடு பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நம்ம ஒரு புதிய பயிற்சி வகுப்புக்கு வந்திருக்கிறோம். என்னோடு திருமலர் யோகா கலைக்குணத்துடைய பயிற்சியாளர் திருமதி அசலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். கடந்த முறை நம்ம பர்வதாசனா அப்படின்னு ஒரு ஆசனா பண்ணோம். அந்த ஆசனாவில் பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டத்தை மூளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசனம். அது செய்கிறதுனால முதுகு, பட்டர்ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய இடுப்பெலும்பு பகுதி எல்லாமே மிக அற்புதமாக நல்ல வலுவாக மாறுவதற்கான அதிக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு ஆசனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீரபத்திர ஆசனம் அப்படின்னு. இது பேர்லேயே உங்களுக்கு தெரியும், அதோட பேர் வீரபத்திர ஆசனம். நல்ல ஒரு மன தைரியம், உடல் தைரியம், ஆன்ம பலம் போன்றவையை நம்ம உருவாக்கணும், நம்ம அதை ஏற்படுத்தி கொள்ளணும்னு சொன்னால் இந்த பயிற்சியை நம்ம அதிகமாக செய்யணும். அதை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். முதல்ல பாருங்கள், நிற்கிறோம். மேட்டில் நின்றுட்டு ஒரு கால் மேட்டோட செய்யக்கூடியவங்களோட வலது பக்கத்தில் ஒரு கால் முன்னாடியும் இடது பக்கத்தில் ஒரு கால் இந்த பக்கமும் இருக்கும். முன்னங்காலை 90 டிகிரி நல்லா பெண்ட் பண்ணும். 90 டிகிரிக்கு இந்த மாதிரி பெண்ட் பண்ணும், வளைக்கணும். இது கரெக்டாக 90 டிகிரி இருக்கணும். சும்மா மேலோட்டமாக வச்சுக்கக்கூடாது. கை ரெண்டும் தலைக்கு மேலே கொண்டு போகணும். கை ரெண்டும் தலைக்கு மேலே கொண்டு போய் தலை கையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். சரியா? இப்போ முழு உடலும் பின்னாடி வளையணும். அப்படி மெதுவாக வளைங்க. கால் அப்படியே தான் இருக்கும். முழு உடலையும் முன்னாடி வளைக்கணும். சுவாசம் செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சுவாசம் எடுக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக நல்ல ஆழமாக மூச்சு எடுத்து ஆழமாக மூச்சை விடணும். குறைஞ்சபட்சம் 30 எண்ணிக்கைகள் இருக்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு 15 எண்ணிக்கைகள் பார்க்க போகிறோம். 15 கவுண்டுகள் நம்ம நிற்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5. இப்போ மெதுவாக நார்மல் நம்ம பழைய நிலைக்கு வர்றோம். திரும்ப இப்போ காலை மாற்றி வைக்க போகிறோம். சரியா? அந்த பாயிண்ட். இப்போ பார்த்திங்கன்னா கால் மாற்றிட்டோம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறோம். இதை தொடர்ந்து பண்ணும்போது இந்த இடுப்பிலேருந்து கால் வரைக்குள்ள இந்த மசில்ஸ் எல்லாம் எப்போவுமே நமக்கு ஒரு வயசானதுக்கப்புறம் மசில்ஸ் இறுக்கமாயிடும். மசில்ஸ் அதாவது தசைப்பிடிப்பு வந்துடும். அந்த தசைப்பிடிப்பை இலகுவாக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சி செய்யணும். அதே மாதிரி தொடை பகுதியில் பிடிப்பு, முழங்கால் வலி, இந்த முழங்கால் கீழே உள்ள பகுதியில் உள்ள பிடிப்பு, தசைப்பிடிப்புகள் எல்லாம் நம்ம மிக விரைவாக எளிமையாக சரி செய்யணும்னா இந்த ஆசனத்தை நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கணும். வீரபத்திர ஆசனத்தை. இதில் நிறைய நிலைகள் இருக்குது. இது அடிப்படை முதல் நிலை. இதுதான் அடிப்படை நிலை, பேசிக் நிலைன்னு சொல்லுவோம், பேசிக் பொசிஷன் சொல்லுவோம். இதுக்கப்புறம் இதில் நிறைய இருக்குது. மிக அற்புதமாக வளைகிற அளவுக்கெல்லாம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ நல்லா கை சேர்ந்துருக்கணும். 2 காதோடு சேர்த்து இடுப்பிலேருந்து பின்னாடி நல்லா வளையிறோம். இதுவாக பின்னாடி வளையுங்க. நல்லா வளைஞ்சி இப்போ நல்லா மூச்சு எடுத்து நல்லா மூச்சு விடணும். நல்ல ஆழமான சுவாசம், ஆழமான விடுதல். நல்ல ஆழமான சுவாசம், ஆழமான விடுதல். ஒரு 15 எண்ணிக்கைகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி மெதுவாக பழைய நிலைக்கு வரணும். உடம்பை நேராக கொண்டு வரணும், காலை சேர்க்கணும், பழைய நிலைக்கு வந்துடணும். இது வீரபத்திர ஆசனம். வீரபத்திர ஆசனம்னாலே நம்ம நீங்கள் பார்த்தா தெரியும், நம்ம கோயில்கள் எல்லாம் ஐயனார்கள் எல்லாம் நல்ல கையில் ஒரு அருவாளோட நல்ல ஒரு ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அந்த நிலை தான் நம்ம இப்போ பயிற்சி செய்கிறது. இதை பண்ணும்போது முதுகெலும்புக்கு நல்ல ஒரு பலம்னா அருமையான ஒரு பலம் கிடைக்கும். இடுப்பெலும்பெல்லாம் நல்ல இடுப்பெலும்பு, இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், நல்ல சக்தி கிடைக்கும். முழங்கால் வலி இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக சரியாகும். ஒருவேளை முழங்கால் வலி இருக்குது, பின்னாடி வளையிறதுல முதுகு வலி இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனையோ இல்லை சரியான யோக பயிற்சியாளரோட ஆலோசனையோ பெற்றுக்கொண்டு பயிற்சி செய்யணும். நேரடியாக பயிற்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இன்றைக்கி ஒரு முத்ரா பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். ஹாஸ்னிக் முத்ரான்னு ஒரு முத்ரா. நம்ம ஆனால் நிப்பாட்டிட்டு அப்படி முத்ராஸ் நம்ம உடம்புல நிறைய பலன்களை கொடுக்கும்.
அது தனி ஒரு பயிற்சியை நம்ம நடத்துவோம் தொலைக்காட்சி வழியாக. அது ஏன் எப்படி செயல்படுது, என்ன பண்ண போகுதுன்னு பார்க்குறோம். இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு முத்திரையை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முத்திரை பயிற்சி கொடுக்குறோம். நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் வந்து நம்ம உடம்புல சமமாக இருந்துச்சுன்னா நம்முடைய உடல் இயக்கம் சமமாக இருக்கும். அது சமமாக இல்லைன்னா உடல் இயக்கத்தில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். குறிப்பாக இப்போ வந்து உடலில் சூடு அதிகமாகினா காய்ச்சல் அப்படின்னு சொல்லிடும். சூடு குறைஞ்சிருச்சுன்னா அது ஜன்னி ஆயிரும். காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா மூச்சு திணறல் வரும். காற்று இல்லைன்னாலும் மூச்சு திணறல் வந்துடும். இரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா உடல் சோர்வாயிரும். அப்போ இதெல்லாம் சரி பண்ணுறது தான் பஞ்சபூதத்தோட வேலை. இந்த பஞ்சபூதம் சரியாக இருந்ததுன்னா நம்முடைய நினைவாற்றல் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கான ஒரு ஆசனா தான் பண்ண போகிறோம். இப்போ பஞ்சபூதங்களை சொன்னால் இது வந்து நம்மளுடைய உடலில் பஞ்சபூத தத்துவத்தில் இந்த விரல் வந்து நெருப்பு, இந்த விரல் வந்து காற்று, இந்த விரல் வந்து ஆகாயம், மோதிர விரல் வந்து பூமி, சின்ன விரல் வந்து தண்ணீர். இதோடைய தத்துவம், இதை பற்றிய விஷயங்கள்லாம் நம்ம தனியாக முத்திரை தியான பயிற்சி வகுப்பில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த கையை நல்லா என்ன பண்ணால் முதல்ல நல்லா கிளெஞ்ச் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறோம். நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு 10 வாட்டி 15 வாட்டி நல்லா கிளெஞ்ச் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கையை நல்லா என்ன பண்ணால் இந்த மாதிரி எல்லா விரல்களையும் தொட்டுட்டு இருக்க மாதிரி பார்க்கணும். அமுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் கொண்டு போகிறது. ஃபெதர் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்டு வருதான்னு தொட்டு பார்ப்போம், சுடுதான்னு தொட்டு பார்ப்போம்ல, இதுதான் ஃபெதர் டச்சுன்னு சொல்கிறது. இப்படி தொட்டு பார்க்குறது, அது தொடணும், பார்க்கணும். வச்சுட்டாலும் நமக்கு சுற்றும், ஷாக் ஆகிடும். அது மாதிரி தொட்டு பார்க்குற லெவலில் தான் வச்சுக்கணும். இந்த கை நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் ஒரு பால் மாதிரி வரும். அப்படி விரிச்சோம்னா அந்த பந்தை விரிச்ச மாதிரி. இந்த கைகள் இந்த பொசிஷனில் இருக்கும். தலைக்கு மேலே கொண்டு போகிறது, வயிற்று கீழே கொண்டு போகாமல் நாடிக்கும் நெஞ்சு குழிக்கும் இடையில் கையை வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல மெதுவாக ஃபெதர் டச் தான் வச்சு நல்லா கண்ணை மூடிட்டு ஒவ்வொரு விரலாக பார்க்கணும். முதல்ல கண்ணை மூடி கட்டை விரலில் கவனம் செலுத்தணும். அப்புறம் மோதிர விரலில் நடுவு ஆள்காட்டி விரலில் கவனம் செலுத்தணும். பெரிய விரலில் கவனம் செலுத்தணும். மோதிர விரலில் கவனம் செலுத்தணும். சின்ன விரலில் கவனம் செலுத்தணும். திரும்ப சின்ன விரலில் கவனம் செலுத்தணும். மோதிர விரலில் கவனம் செலுத்தணும். பெரிய விரலில் கவனம் செலுத்தணும். ஆள்காட்டி விரலில் கவனம் செலுத்தணும். கட்டை விரலில் கவனம் செலுத்தணும். இப்படி ஒரு 21 முறை மீண்டும் 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 பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு காலகட்டத்தில் வலது பக்க கைகளில் இருந்து நம்முடைய பயோ எலக்ட்ரிசிட்டி பவர்னு சொல்லக்கூடிய ஜீவகாந்த அலைகள் அந்த விரலுக்கு போகிறதையும் அந்த விரலிருந்து இந்த விரலுக்கு வாரதையும் ஒரு காலகட்டத்தில் உணர்வோம். தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது நம்முடைய சர்க்கிள் எப்படி இருக்குது, நம்முடைய சக்கரங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறது நமக்கு தெரியாது. உள்ள எந்த மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா அந்த சக்கரத்தில் ஓட்டங்கள் ஒரு கை வழியாக வந்து ஒரு கை வழியாக அந்த மின்சாரம் பயோ எலக்ட்ரிசிட்டி பவர்னு சொல்லக்கூடிய ஜீவகாந்த சக்தி ஓடுவதை நல்லா உணர முடியும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய நினைவாற்றலை அதிகப்படுத்தலாம். தொடர்ந்து செஞ்சால் இன்றைக்கி செஞ்சுட்டு ஒரு 20 நாள் கழித்து செஞ்சுட்டு ஃபோன் போட்டு என்னையா எனக்கு நினைவாற்றலை வரலைன்னா வராது. ஏன்னா இது வந்து தொடர்ந்து பயிற்சி தொடர்ந்து செய்ய 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 அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்கி மூளையோடைய வேலையை சரியாக தூண்டி விட்டுட்டோம்னா நம்ம சரியாயிடும். அப்போ இதை நிறைய வாட்டி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து நல்ல ஒரு அமைதியான இடத்துலேருந்து செய்ய செய்ய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம செஞ்ச உடனே நமக்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பிள்ளைங்க வந்து பரீட்சைக்கு போகும்போது இல்லை நம்ம ஏதாவது ஒரு பேச போகிறோம், இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிறைய பேசுவோம், நம்ம நிறைய தகவல்களை எழுதி வச்சுருக்கிறோம், மறந்து போயிடக்கூடாது அப்படின்னா எழுதி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, மறந்து போயிடக்கூடாது. இதை நம்ம இந்த நிலையில் வச்சு அதை ப்ராக்டிஸ் திரும்ப திரும்ப பயிற்சி செய்யும்போது நம்முடைய நினைவாற்றல் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஸோ இதில் யாராவது கற்றுட்டு இருக்கீங்க, யாராவது பெரியவங்க இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு இதை வந்து தொடர்ந்து கொடுங்க. தொடர்ந்து சும்மா நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். நீங்கள் டிவி பார்த்துருக்கீங்களா, இப்படி உட்காந்து பாருங்கள். நீங்கள் வேறு ஏதாவது சும்மா உட்காந்துருக்கும் போதெல்லாம் இந்த முத்ராக்கு போயிருங்க. கால் மட்டும் எர்த்தில் இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியம். அப்படி செய்கின்ற போது மிக அற்புதமான ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த பயிற்சி வகுப்பில் 2 விதமான பகுதிகள் பார்த்துருக்கோம். ஒன்று வீரபத்திர ஆசனம், இன்னொன்று ஹாக்னிக் முத்ரா. இது 2ஐயும் பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைய பயிற்சி வகுப்பை நம்ம இத்தோடு நிறைவு செல்கிறோம். அடுத்த பயிற்சி வகுப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கின்ற வரைக்கும் நெல்லை சினி சிட்பன் சார்பாகவும் தினதரணி தொலைக்காட்சி வாயிலாகவும் உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெகன்மோகன். நன்றி, வணக்கம்.